ಹಾಲೆಲೂಯ. சத்தத்தை உயர்த்தி நாம் ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எப்போதும் சொல்லிட்டே இருக்கலாமா? ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕಾ? நீங்கள் சொன்னாதான் நாங்கள் சொல்லுவோம். ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಹೇಳ್ತೇವೆ. நீங்கள் சாப்பிட்டாதான் நாங்கள் சாப்பிடுவோம். ನೀವು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತೇವೆ. நின்றுட்டே இருக்கிற வரைக்கும் நாங்களும் நின்றுட்டே இருப்போம். ನೀವು ನಿಂತಿರೋ ನಾವು ನಿಂತಿರುತ್ತೇವೆ. நிற்கிறீங்களா? ನಿಲ್ಲುತ್ತೀರಾ? ಹಾಲೆಲೂಯ. ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ನಾವು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நமக்குள்ள என்ன இருக்கணும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿದ್ದೇವೆ? துதியின் பலி எப்போதும் நம்முடைய வாயில. ಬಲಿಗಳು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಾಯಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರಬೇಕು? ஸ்தோத்திர பலி நம்முடைய வாயில எப்போதும் இருக்கணும். ಬಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರಬೇಕು. சிலருடைய வாயில என்னென்னமோ வார்த்தைங்க இருக்கும் பாரு. ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಕೆಲವರ ಬಾಯಿನಲ್ಲಿ ಏನೇನೋ ಮಾತುಗಳು ಇರುತ್ತವೆ. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತ என்னுடைய பிள்ளைகள் எப்போதும் என்னை துதித்து கொண்டே ನನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗ ನನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತಿರಬೇಕು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ? என் வாயில எப்போதும் ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸ್ತೋತ್ರ ಬರಲಿ. உண்மையா சொல்லுங்க. ನಿಜವಾಗಲೂ ಹೇಳಿ. என் வாயில வெறும் ஸ்தோத்திரத்தை தவிர வேற எதுவுமே. ನನ್ನ ಬಾಯಿನಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನು ಬರುವುದಿಲ್ಲ. அதை மட்டும் ಇಳುக்கிறீங்க. ಯಾಕೆ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರಿ? 50-50 நாங்க 50-50. எங்க ஸ்தோத்திரம் சொல்லுமோ அங்க ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಎಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬೇಕು ಅಲ್ಲಿ யார்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லுமோ அவங்க கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ಯಾರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಬೇಕು ಅವರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. சரி, வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போவோம். சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯವನ್ನು சீக்கிரமாய் படிங்க. ಸಮಯ ತಂದೆಯ ಮೂಲಕ ತಾಯಿಯ ಮೂಲಕ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 14ರಿಂದ 16 ವಚನಗಳು. ನನ್ನವರೆಂದು ಹೆಸರುಗೊಂಡ ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ತಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಬಯಸುವುದಾದರೆ ನಾನು ಪರಲೋಕದಿಂದ ಲಾಲಿಸಿ ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿಗೊಡುವೆನು. ನನ್ನ ನಾಮ ಮಹತ್ತು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿರುವಂತೆ ಇದನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ದೃಷ್ಟಿಯು ಮನಸ್ಸು ಸದಾ ಅಲ್ಲೇ ಇರುವವು. கர்த்தர் இந்த ஆலயத்தில் அப்பா அம்மா அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14-16 வரை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கைகளெத்தி தேவர் கொடுத்த வாಗ್ದಾನದ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ನಾಳದಿಂದ ಸ್ತೋತ್ರங்களையும் நன்றியை செலுத்துவோம். ಹalleluya. ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯ ಸ್ವಾಮಿ ಇಂದಿನ ಕೂಡ ನೆರವೇರುತ್ತದೆ ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೇ ಆಲಯದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುವುದರಿಂದ ಉಳಿದ ಕುಟುಂಬಗಳು ಸ್ವಾಮಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೇ ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நன்றி ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾರ್ಪಡದವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳುವನಲ್ಲ. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. ಆತನ ಮನಸ್ಸು ಮಾರ್ಪಡುವನು. அவர் இருக்கிறவராகவே ಆತನು ಇರುವವನಾಗಿಯೇ நேற்று மாத்திரம் இருந்தார். ನೆನ್ನೆ ಮಾತ್ರ ಇದು. நேற்றும் இன்றும் என்றும் ನೆನ್ನೆ ಇಂದು ಎಂದೆಂದು மாறாதவராயிருக்கிறார். ಮಾರ್ಪಡದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. எல்லா மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரர். ಎಲ್ಲ ಮಹಿಮೆಗಳ ಆತನೊಬ್ಬನೇ ಪಾತ್ರರು. எல்லா கனத்திற்கும் அவர் ஒருவரೇ பாத்திரர். ಎಲ್ಲ ಘನತೆಗೆ ಆತನೊಬ್ಬನೇ ಪಾತ್ರರು. எல்லா துதிக்கும் அவரே பாத்திரர். ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗೂ ಆತನೊಬ್ಬನೇ சகலமும் ಪಾತ್ರರು. அவருக்கு ಸಕಲವು ಆತನಿಗೆ கீழ்ப்பட்டிருக்கிறது. ವಿಧೇಯವಾಗಿದೆ. ஹalleluya. 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 ஆகவே எங்கே நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, ನಾವು ಆತನಿಗೆ ಎಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ, எங்கே அவர் மகிமைப்படுகிறாரோ, ಎಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತಾನೋ நிச்சயமாகவே அவர்களை அவர் ಖಂಡಿತವಾಗಿ ಅವರನ್ನು ಆತನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. மனுஷரை நாம் மகிமைப்படுத்துறோமோ இல்லையோ, ನಾವು ಮನಸ್ಸು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ ಇಲ್ಲವೋ? யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? ಯಾರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು? ஆண்டவரை, நம்முடைய ரட்சித்த ದೇವರನ್ನು, தெய்வத்தை. ನಮ್ಮ ರಕ್ಷಕ ದೇವರನ್ನು, நிலையான சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ಕೊಳಕಾದ ಕೆಸರಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದ ರಕ್ಷಿತ ನಮ್ಮನ್ನು தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்மை ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ நிறுத்தி ಕಲ್ಲು ಬಂಡೆ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಿದ ಆತನನ್ನು, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். ಆತನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿದ.
அவரை நாம் மகிமைப்படுத்த எழும்பும் ಆತ பொழுது ನಮ್ಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ அவர் ಎದ್ದೇಳುವಾಗ நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக ಖಂಡಿತವಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அவரை நம்பி வருகிற மக்களை அவர் ஒருபோதும் ಆತ ನಂಬಿ கைவிடுகிறவர் அல்ல. ಬರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು அவரை ಕಾಲಕ್ಕೂ விசுவாசிக்கிற ಕೈಬಿಡುವನಲ್ಲ. மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ಆತನ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ அவருக்காய் ಕೈಬಿಡುವನಲ್ಲ. உண்மையா இருக்கிற மக்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ಆತನಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ದಿನವೂ ಕೈಬಿಡುವನಲ್ಲ. ஒருவேளை உபத்திரங்கள் வரலாம், ಒಮ್ಮೆಲೆ ಉಪದ್ರವಗಳು ಬರಬಹುದು, கண்ணீர்கள் வரலாம், ಕಣ್ಣೀರು ಬರಬಹುದು, போராட்டங்கள் வரலாம். ಹೋರಾಟಗಳು ಬರಬಹುದು. ஆனால் நாம் உண்மையா இருக்கும் பொழுது, ಆದರೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ, நாம் உண்மையா இருக்கும் பொழுது, ನಾವು ಆತನಲ್ಲಿ அவர் ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವಾಗ, எதிர்பார்க்கிற உண்மை நம்மிடத்திலே காணப்படும் ಆತನ பொழுது ಎದುರು ನೋಡುವಂತ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நிச்சயமாக ಖಂಡಿತವಾಗಿ அவர் வாக்கு மாறாதவராய் இருப்பார். ಆತನು ಮಾತು ಮಾರ್ಪಡದವನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ದಾಟಿ ಹೋಗೋಣ. திருவிருந்து ಆರಾಧನೆ இருக்கிறபடினால, ಎರಡನೇ ಆರಾಧನೆ ಇರುವುದರಿಂದ, திருவிருந்து ஆராதನೆ ಇವತ್ತು ನಮಗೆ ರಾತ್ರಿ ಭೋಜನ ಆರಾಧನೆ ಇರುವುದರಿಂದ அதற்கு நாம் பங்கு பெற ஆயத்தமாக வேண்டும். ಅದಕ್ಕೆ ಪಾಲು ಹೊಂದೋದಕ್ಕೆ நாம் ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ಅದನ್ನ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? வசனத்தை நாம் கேட்கும் பொழுது, ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, ಇದು ಮನುಷ್ಯರ இது ಮಾತುಗಳಲ್ಲ, தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற ಇದು வார்த்தை என்று ದೇವರಿಂದ ದಾಟಿ ಬರುವುದು ಎಂಬುದಾಗಿ அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ಅದನ್ನು அதை ವಿಶ್ವಾಸಿಸುವಾಗ, அங்கீகரிக்கும் பொழுது, ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವಾಗ, அதன்படி நாம் நடக்கும் பொழுது ಅದರಂತೆ ನಡೆಯುವಾಗ நிச்சயமாகவே ಖಂಡಿತವಾಗಿಯೂ அது நமக்கு எப்படியாய் மாறுகிறது? ಅದು ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ தேவ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? பலனாய் மாறுகிறது. ದೇವರ ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு இது நாள் வரைக்கும் நான் கேட்கிற வசனம் எனக்கு பலனை கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಕೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಿ. அல்லேலியா வச்சே கண்டுபிடிச்சலாம் நீங்க எவ்வளவு strong. ನೀವು ಹಾಲೆಲೂಯಾ ನಿಟ್ಟೆ ನೀವು ಎಷ್ಟು ಬಲವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಕೊಳ್ಳಬಹುದು. ஹalleluya. நீங்க மூணாவது தடவை சொல்லுங்க, அப்பதான் நான், ನೀವು ಮೂರನೇ ಸಾರಿ ಹೇಳಿರಿ ಆಗಲೇ ஏன்னா இது ನಾನು, அப்படியே பிராக்டிஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ಹಾಗೆ ಅಭ್ಯಾಸವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, ரத்தத்துல ஊறிடுச்சு, ಅಂದ್ರೆ ಕೆಲವು ರಕ್ತದಲ್ಲಿ ಅದು ಸೇರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದೆ, அதனால அது எதுவுமே என்ன செய்ய முடியாது, ಅದರಿಂದ ಅದು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, மாத்த முடியாது. ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. மாத்த முடியாது. நீ சரி, அது வசனத்துக்கு மார்படிசலிಕ್ಕೆ நேராக நாம் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கடந்து போவோம். ವಾಕ್ಯ வாசிங்க ನೇರವಾಗಿ. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 58ஆம் வசனம். 58ನೇ ವಾಕ್ಯ. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசிக்க மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿ ಇದೇ, ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಮನ್ನಾ ತಿಂದರು ಸತ್ತರು. ಇದು ಹಾಗಲ್ಲ, ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವನು ಸದಾಕಾಲ ಜೀವಿಸುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವಿ இந்த ಜನಾಂಗವೇ, காலவேளையிலே ಈ ಬೆಳಗಿನ நாம் ಸಮಯದಲ್ಲಿ பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಗೆ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இந்த நாளிலே இந்த பரிசுத்த பந்திலே நாம் ನಾವು காணப்படுகிறோம்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ? நல்ல கவனமா நீங்க கேட்க வேண்டும். ನೀವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕು. இங்கே யோவான் எழுதின புத்தகத்திலே சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ಅಂದ್ರೆ ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ புத்தகத்திலே நாம் ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. 6ஆம் அதிகாரம் அந்த 58ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். 6ನೇ ಅಧ್ಯಾಯ 58ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿ ಇದೆ, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, ಇದು ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಊಟ ಮಾಡಿದ ಮನ್ನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲ, அவர்கள் மரித்தார்களே, ಅವರುಗಳು ಸತ್ತರು, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವರು என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ಎಂದೆಂದಿಗೂ ಜೀವಿಸುವನೆಂಬುದಾಗಿ. ஆம் பிரியமானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯರಾದವರೇ, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமும் ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿಯು நம்முடைய பிதாக்கள் புசித்த அப்பத்திற்கும் வித்தியாசம் ನಮ್ಮ உண்டு பாருங்க. ಹಿರಿಯರು ಭುಜಿಸಿದಂತ ರೊಟ್ಟಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟು. வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದ ರೊಟ್ಟಿ. ஆனால் நம்முடைய பிதாக்கள் என்ன செய்தார்கள்? ಆದ್ರೆ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ಏನು ಮಾಡಿದರು? ಅವರು ஒரு மன்னாவை புசிக்கிறார்கள். ಮನ್ನವನ್ನು ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவர்கள் மரித்தார்கள், ಅವರು ಸತ್ತರು. ஆனால் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, ಅಂದ್ರೆ ಆ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿನ್ನುವವನು அவன் மறிப்பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ಅವನು ಜೀವಿಸುವನೆಂಬುದಾಗಿ ஆனா இந்த ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ரெண்டுமே எங்க இருந்து தான் வந்தது? ಆದ್ರೆ ಇವು ಎರಡು ಎಲ್ಲಿಂದ ಬಂದದ್ದು? வானத்துல இருந்து தான் வந்தது ಇದು பாருங்க. ಪರಲೋಕದಿಂದಲೇ ಬಂದದ್ದು. முதலாவது நாம ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು நம்முடைய முற்பிதாக்கள் புசித்த அந்த மன்னாவை குறித்து நாம் ಅಂದ್ರೆ பார்க்கலாம். ನಮ್ಮ ಹಿಂದಿನ ದಿನದವರು ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ತಿಂದಂತ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. என்ன எக்ஸோடஸ் யாத்திராகம புஸ்தகத்திலே ಅಂದ್ರೆ ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ 16ஆம் அதிகாரம் 16ನೇ அங்கே ಅಧ್ಯಾಯ. முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டாம், நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ಓದುವುದು ಬೇಡ. ஆயத்தமா ಒಂದನೇ இருக்க வேண்டும் ವಾಕ್ಯದಿಂದ
இங்கே அங்கே நாம் அந்த அதிகாரம் முழுவதுமா எதை படிக்கிறோம்? ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪೂರ್ವವಾದ அங்கே ಭಾಗದಲ್ಲಿ ಏನು இஸ்ரவேல் ಓದುತ್ತೇವೆ? புத்திரர் என்ன செய்கிறார்கள்? ಅದರಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? வனாந்திரத்திலே ಅಂದ್ರೆ அங்கே ಅರಣ್ಯದಲ್ಲಿ அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காத சூழ்நிலையிலே ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಆಹಾರ ಸಿಕ್ಕದಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ಮೋಶೆಗೂ ಆರೋನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ என்ன ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள்? ಏನೆಂಬುದಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ? நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து ನಾವು ಮಾಂಸದ ಪಾತ್ರೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಿದ எகிப்து தேசத்திலே ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ நாங்கள் என்ன செய்யும்? அங்கே கர்த்தருடைய கரம், ಅಲ್ಲಿ ದೇವರ ಕೈಗಳು, அங்கே செத்து போயிருப்போமானால் பரவாயில்லைன்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ இவர்கள் ಹೇಳ್ತಾರೆ. எகிப்திலே எதை புசிக்கிறார்கள்? ಅಂದ್ರೆ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಏನು ಊಟ ಮಾಡ್ತಾರೆ? அங்கே இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து ಅಂದ್ರೆ ಮಾಂಸದ ಪಾತ್ರೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತು அப்பத்தை நாங்கள் திருப்தியாய் புசித்தோமே, ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೃಪ್ತಿಯಾಗಿ ನಾವು ತಿಂದೆವು. ஆனால் நீங்களோ, ಆದ್ರೆ ನೀವುಗಳು நாங்கள் உங்களை நம்பி வந்தோம், ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಬಂದೆವು, அங்கே எகிப்தின் கரத்துல இருந்து எங்களை விடுதலை ஆக்குறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ಐಗುಪ್ತದವರ ಕರಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ಕರೆತಂದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಿ. நாங்க விடுதலை ஆக்கப்பட்டு வெளியே வந்தோம். ನಾವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಆಚೆ ಬಂದೆವು. வெளியே வந்த எங்களுக்கு ಹೊರಗಡೆ ಬಂದ ನಮಗೆ ஆகாரம் கிடைக்காமல் ಆಹಾರ ಸಿಕ್ಕದೆ நாங்கள் இப்படியாய் தவிக்கிறோம் என்று சொல்லி ನಾವು ಈ ರೀತಿ ಪರಿತಪಿಸುತ್ತೇವೆ அவர்கள் என்ன ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ செய்கிறார்கள்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಮಾಡುತ್ತಾರೆ? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அங்கே ಮೋಶೆಗೂ முறுமுறுக்கிறார்கள். ಆರೋನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅವರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? ಆದ್ರೆ ತಕ್ಷಣವೇ ಕರ್ತನು மோசேயை ಏನು பார்த்து ಮಾಡ್ತಾನೆ? சொல்கிறார், ಮೋಶೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இங்க பாரு, அவங்க முறுமுறுக்கிறதுனால ಅವರು ಈ ರೀತಿ ನಿನ್ನ ಮೇಲೆ நான் ஒரு ಗುಣಗುಟ್ಟುವುದರಿಂದ காரியத்தை அவங்களுக்கு செய்யறேன். நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டுல படிங்க. ನೀವು ಹೋಗಿ ಅಧಿಕಾರನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರಿ, அவங்க என்னுடைய மகிமை பார்ப்பார்கள் என்று ಅವರು சொல்லி ನನ್ನ ಮಹಿಮೆ ನೋಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அவங்கள கூப்பிட்டு சாயங்காலத்துல சொல்றாரு, ಅವರು ಕರೆದು ಸಂಜೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க காலையில என்ன செய்வீங்க? ನೀವು ಬೆಳಗಿಂದ ಏನು ಮಾಡ್ರಿ? கர்த்தருடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. ಕರ್ತರ ಮಹಿಮೆ ನೀವು உங்க ಕಾಣುವಿರಿ. முறுமுறுப்புனால நீங்க என்ன செய்ய போறீங்க? ನಿಮ್ಮ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ನೀವೇನು அவருடைய ಮಾಡ್ತೀರಿ? மகிமையை பார்க்க போறீங்க. ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. காலையில எந்திரிச்சாங்க, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು அங்கே பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அந்த பாளையம் சுற்றிலுமாக ಆ ಪಾಳೆಯದ ಸುತ್ತಲೂ அங்கே என்ன காணப்படுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ? காடைகளும், ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಲಾವಕ್ಕಿಗಳು அது என்ன செய்யும்? அந்த பாளையத்தை சுற்றிலுமாக காணப்படுகிறது. ಆ ಪಾಳೆಯದ ಸುತ್ತಲೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அதோடு கூட ಅದರೊಂದಿಗೆ பனி போல் அந்த பனி பெய்யுற அந்த மழையை பனி விழுந்தா எப்படி இருக்கும்? ஃபுல் மூடப்பட்டிருக்கிறது. ಅಂದ್ರೆ ಹಿಮ ಬಿದ್ದರೆ ಹೇಗಿರ್ತದೋ ಹಾಗೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அதை பார்க்கும் பொழுது ಅದನ್ನು ನೋಡುವಾಗ சிறு சிறு உருண்டைகளாய் காணப்பட்டது என்று சொல்லி ಗುಂಡು ಮಣಿಗಳ ಹಾಗೆ ಇದ್ದವು. இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ಅದನ್ನ ಅವರು அது ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ என்னவென்று சொல்லி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ಅದು ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. அப்ப மோசே சொல்றாரு, ಆಗ ಮೋಸೆ ಹೇಳ್ತಾರೆ, நீங்க இதை என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? இது உங்களுக்காக இது என்ன செய்யறாரு? நீங்க உங்களுடைய பசியை தீர்க்கும்படியாக இது கொடுத்திருக்கிறாரு. ಇದು ನಿಮ್ಮ ಹಸಿವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாசிங்க 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. ಬಹಳ ಕುಡಿದವನಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲರು ಅದನ್ನು ಕಂಡು ಇಂಥದ್ದೆಂದು ತಿಳಿಯದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಇದೇನಿರಬಹುದು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡರು. ಮೋಶೆ ಅವರಿಗೆ, ಇದು ಯೆಹೋವನು ನಿಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟ ಆಹಾರವು சாக்கு. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அது என்னன்னு சொல்லி அறியாம இருந்து ಅದು ಏನೆಂಬುದಾಗಿ ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செஞ்சுறாங்களா? ಒಬ್ಬರೊಬ್ಬರು ನೋಡಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? என்ன இருக்கும் அப்படின்ட்டு ಇದು ಏನಿರಬಹುದು ಎಂಬುದಾಗಿ அவர்கள் அறியாதவர்களா இருந்தபடினால ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ಅದು ತಿಳಿಯದೇ ಇರುವುದರಿಂದ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಿಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ என்ன இருக்கும்? ಇದೇನಿರಬಹುದು? அப்ப மோசே சொல்லுகிறார், ಆಗ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இது உங்களுக்காக ಇದು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ புசிக்க கொடுத்த அப்பம் என்று சொல்லுகிறார். ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಹಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்களுக்காக எதுக்காக கொடுக்கிறாரு? ಅದು ಹೇಗೆ ಕೊಡ್ತಾರೆ? புசிக்க கொடுக்கிறாரு. ಅದನ್ನ ಆಹಾರವನ್ನು அவங்களுடைய ತಿನ್ನಲಿಕ್ಕೆ பசியை ಕೊಡ್ತಾರೆ. தீர்க்கும்படியாய் ಅವರ ಹಸಿವನ್ನು அந்த ನೀಗಿಸುವ அப்பம் எங்க, அந்த மன்னா எங்க இருந்து இறக்கப்பட்டது? ಆ ಮನ್ನ ಎಲ್ಲಿಂದ அது ಇಳಿಯಲ್ಪಟ್ಟಿತು? வானத்திலிருந்து ಅದು இறக்கப்பட்டது. ಆಕಾಶದಿಂದ அவர்கள் ಇಳಿಯಲ್ಪಟ್ಟಿತು. புசிக்கும்படியாக ಅವರು ತಿನ್ನುವ ಹಾಗೆ அதை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்? ಅದನ್ನು ಅವರು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? அவர்கள் வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, தங்கள் இச்சையினாலே ತಮ್ಮ அந்த ಇಚ್ಛೆಯಿಂದ பொல்லாங்கான காரியத்தை அவர்கள் என்ன ಅವರು செய்கிறார்கள்? ತಿಳಿದಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಏನು அவர்கள் ಮಾಡ್ತಾರೆ? முறுமுறுப்பு நிமித்தமாக ಅವರ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ அவர்கள் ನಿಮಿತ್ತ ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி ಅವರು வேதத்தில் ಒಂದೊಂದು வாசிக்கிறோம். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದ அப்ப ಹೇಳುತ್ತದೆ. இந்த மன்னா எப்படி கொடுக்கப்படுகிறது? ಆದರೆ ಈ ಮನ್ನ ಯಾವ ರೀತಿ அவர்கள் ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು? புசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட ಅವರು அப்பம். ತಿನ್ನುವ ಹಾಗೆ இது ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. வானத்திலிருந்து இறங்கினதுதான். ಇದು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದರು. ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ? அவருடைய முறுமுறுப்பு நிமித்தமாக, ಅವರ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ನಿಮಿತ್ತ, அவருடைய ஒரு
இச்சையின் அந்த உணவின் மேல அந்த ஆகாரத்தின் மேல இருக்கிற அந்த ஒரு இச்சையினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ಆಹಾರದ ಮೇಲೆ ಇರುವಂತ ಹೆಚ್ಚಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರು ಏನು நாங்கள் ಮಾಡ್ತಾರೆ? எகிப்தில ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ எப்படி சாப்பிட்டோம்? ಹೇಗೆ ಊಟ ಮಾಡಿದೆವು? இறைச்சியை ಮಾಂಸವನ್ನ பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து, ಪಾತ್ರದ ಪಕ್ಕದಲ್ಲಿ எங்க ಕುಳಿತುಕೊಂಡು, உட்கார்ந்து? ಎಲ್ಲಿ அந்த ಕುಳಿತುಕೊಂಡು, பாத்திரங்க பக்கத்துல உட்கார்ந்து ಪಾತ್ರೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು, இறைச்சியை போட்டு ಅಂದ್ರೆ ಮಾಂಸವನ್ನು ಹಾಕಿ அப்பத்தை வைத்து ರೊಟ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು திருப்தியாய் நாங்கள் சாப்பிட்டோம். ತೃಪ್ತಿಯಾಗಿ ನಾವು ತಿಂದೆವು. இவங்க ஆசை முழுவதுமே ಇವರ ಆಸೆ ಪೂರ್ಣವು எது மேல இருந்துச்சு? ಯಾವುದರ ಮೇಲೆ ಇತ್ತು? அந்த உணவின் மேல இருந்துச்சு, ಆ ಊಟದ அந்த ಮೇಲೆ ಇತ್ತು, மாംசத்தின் மேல ಆ இருந்துச்சு. ಮಾಂಸದ ಮೇಲೆ ஓ, ಇತ್ತು. எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லையே என்று சொல்ல மாத்திரம் ನಮಗೆ ಊಟ இவர் ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ எப்படி அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்கன்றது மறந்துட்டாங்க. ಅಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಆಚೆ ಕರೆತಂದ್ರೆ ಮರೆತು ಬಿಟ್ಟರು. அந்த மாம்சத்தின் மேல இருந்த அந்த ஒரு இச்சை நிமித்தமாக ಆ ಮಾಂಸದ ಮೇಲೆ ಇದ್ದ ಇಚ್ಛೆಯ ನಿಮಿತ್ತ அவர்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். ಅವರು ಮೋಸೆ ನೋಡಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. மோசே முறுமுறுக்கிறது யார முறுக்குற மாதிரி? ಅಂದ್ರೆ ಮೋಸೆ ಯಾರ ಗುಣಗುಟ್ಟು ಹಾಗೆ? யார முறுமுறுக்கிற மாதிரி? ಯಾರನ್ನ ಗುಣಗುಟ್ಟು ಹಾಗೆ? ஆண்டவரை முறுமுறுக்கிற மாதிரி. ದೇವರನ್ನ ಗುಣಗುಟ್ಟು அதனால ಹಾಗೆ. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ಅದಕ್ಕೆ ಮೋಸೆನಿಗೆ நீ ನೋಡಿ ஒண்ணும் ದೇವರು பண்ணாத, நீ ಹೇಳಿದ್ರು, சும்மா இரு. ನೀನು ಏನು ಮಾಡಬೇಡ, அவங்க ಸುಮ್ಮನೆ ಇರು. முறுமுறுப்புனால என் மகிமையை அவங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு. ಅವರ ಗುಣಗುಟ್ಟಿಗೆ ನಿಮಿತ್ತ ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ಅವರಿಗೆ ಹೊರಪಡಿಸುತ್ತೇನೆ அப்ப ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳಿದರು. அப்பத்தை அவர்கள் எப்படி பெற்றுக் கொள்கிறார்கள்? ಹಾಗಾದ್ರೆ ಆಹಾರವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ? முறுமுறுப்பினாலும் ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದಲೂ இச்சையினாலும் ಇಚ್ಛೆಯಿಂದಲೂ அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಪ್ರಿಯ ಜನ. ஆகவேதான் அங்கே மோசே சொல்கிறாரு, ಆದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಮೋಸೆ இது ಹೇಳ್ತಾರೆ, உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் என்று ಇದು சொல்கிறார். ನಿಮಗೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಆಹಾರ. ஆகவேதான் அங்கே யோவான் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಯೋಹಾನ ಹೇಳ್ತಾನೆ, என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அந்த அப்பம் எங்க இருந்து? ಆ ರೊಟ್ಟಿ ಎಲ್ಲಿಂದ? யோவான் புத்தகத்துல வாசிக்கிறோம், என்னது ಯೋಹಾನ வாசிச்சோம்? ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನು ಓದಿದೆವು? அதை புசித்தார்கள், ಅದನ್ನು ತಿಂದರು, உங்கள் பிதாக்கள் அதை புசித்தார்கள், ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ತಿಂದರು, ஆனால் மரித்தார்கள். ಆದರೆ ಸತ್ತರು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? அவர்கள் முறுமுறுப்பினாலும் ಅವರ அவர் ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದಲೂ இச்சையினாலும் ಅವರ ಇಚ್ಛೆಯಿಂದಲೂ அதை பெற்றுக்கொண்டார்கள். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. ஆகவே அது அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை, ಆದ್ರಿಂದ ಅದು ಅವರಿಗೆ அது ಕ್ಷೇಮವನ್ನು அவர்களுக்கு ಕೊಡಲಿಲ್ಲ, ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, ಅದು ಅವರಿಗೆ அது ಆಶೀರ್ವಾದವನ್ನು அவர்களுக்கு ಕೊಡಲಿಲ್ಲ, சமாதானத்தை ಅದು கொடுக்கவில்லை, ಅವರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು அது ಕೊಡಲಿಲ್ಲ. அவர்களுக்கு என்ன செய்றாங்களா? ಆದ್ರೆ ಏನು ಮಾಡಿದ್ರು? மரிப்பதற்கு ஏதுவான ஒரு காரியத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ದಾಟಿ ಬರೋದಕ್ಕೆ ಒಂದು மரித்து போவதற்கு ಅಂದ್ರೆ ಸಾಯುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದಾಟಿ ಅವರು ಬಂದರು. அங்க வேதத்துல வாசிக்கிறோம், ಅಲ್ಲಿ ವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, வாசிங்க. ಓದಿರಿ. சங்கீத புஸ்தகத்துல ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕ 78ஆம் அதிகாரம் 78ನೇ ಅಧ್ಯಾಯ 29-30ல வாசிக்கிறோம். 29-30 ஓதுತ್ತೇವೆ. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார்கள், அவர்கள் தங்கள் இச்சத்தை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. போதும் போதும். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், ಅವರು ತಿಂದು ತೃಪ್ತರಾದರು, அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், ಅವರು ಬಯಸಿದ್ದನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟನು, அவர்கள் தங்கள் இச்சையை என்ன செய்யவில்லையா? ಅವರು ಅಂದ್ರೆ ಬಯಸಿದ್ದನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, அவர்கள் வெறுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ಅದನ್ನ ಅವರು ಹಾಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ தங்களுடைய இச்சை நிமித்தமாக ಅವರು ತಮ್ಮ ಬಯಸಿದ ಇಚ್ಛೆ ನಿಮಿತ್ತ அதை வெறுக்க முடியாதபடி ಅದನ್ನ ಹಾಗೆ ಮಾಡದ ರೀತಿಯಲ್ಲಿ முறுமுறுப்பினால ಅದರ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ அதை அவர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். ಅದನ್ನು ದೇವರಿಂದ அவருடைய ಹೊಂದಿಕೊಂಡರು. மகிமையின் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைக்கவில்லை. ಅವರ ಮಹಿಮೆ ಮೇಲೆ ಅವರು ವಿಶ್ವಾಸ அவருடைய ಇಡಲಿಲ್ಲ. அற்புதங்கள் அவர் எப்படி நம்ம விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு அது மேல அவங்க நம்பிக்கை வைக்கவில்லை. ಆತನು ಆ ಮಾಡಿದ ಅದ್ಭುತದ ಆ ಮಹಿಮೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೊರತಂದ ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಲಿಲ್ಲ. செங்கடலை பிளக்குறாரு, ಅಂದ್ರೆ ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗ பார்வோனை ಮಾಡಿದನು, முறியடிக்கிறாரு, ಅಂದ್ರೆ ಪಾರೋನ அங்க ಅದ್ಭುತங்களை பார்க்கறாங்க, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆனாலும் அங்கே ஆகாரம் கிடைக்கும் பொழுது கிடைக்காத பட்சத்துல ಸಿಕ್ಕದೇ ಇರುವ ಪಕ್ಷದಲ್ಲಿ அங்கே முறுமுறுக்கிறார்கள், ಅಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆகவே இந்த புசிக்க கொடுத்த அப்பம் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள்? ಅಂದ್ರೆ ಈ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ಆಹಾರವನ್ನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? அவர்கள் இச்சையினாலும் முறுமுறுப்பினாலும் அதை ಅವರ பெற்றுக்கொள்கிறார்கள். ಇಚ್ಛೆಯಿಂದಲೂ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದಲೂ ಕೂಡ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, வாசிங்க 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿರುವ ನನ್ನ ದೇಹ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೀಗೆ ಮಾಡಿರಿ ಅಂದನು. ಓದ್ಬೇಕಮ್ಮ ಸುಮ? ಸಾಕು ಸಾಕು. ஸ்தோத்திர பண்ணி அதை பிட்டு நீங்கள் 14. ஸ்தோத்திர பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இது நிமகோஸ்கரವಾಗಿ என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ನನ್ನ ಶರೀರವಾಗಿದೆ. அந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பத்தை சொல்லுகிறார். ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕುರಿತು தன்னுடைய கரங்களிலே அந்த அப்பத்தை எடுத்து ಅವರ ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ಅದನ್ನು ಕಿತ್ತು அங்கே சீஷர்களுக்கு கொடுத்து சொல்றாரு. கொடுப்பதற்கு முன்பதாய் சொல்லுகிறார், ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட
பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாயிருக்கு. ಇದು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಅಂದ್ರೆ ಕೀಳಲ್ಪಟ್ಟಂತ ಅದು ನನ್ನ ಶರೀರವಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, புசிக்க கொடுத்த அப்பத்தை பிதாக்கள் அதை புசித்தார்கள், ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆಹಾರವನ್ನ ಅವರು ತಿಂದರು, அவர்கள் மரித்தார்கள், ಅವರು ಸತ್ತರು. ஆனால் ಆದರೆ வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அப்பமோ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ அது நமக்காக ಅದು ನಮಗಾಗಿ என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? பிற்கப்பட்டிருக்கிறது. ಅದು பிரியமானவர்களே, ಹಾಗೆ ಕೀಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇದು நமக்காக அது ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ பிற்கப்பட்டிருக்கிற சரீரமாய் காணப்படுகிறது. ಕೀಳಲ್ಪಟ್ಟಂತ அது ಶರೀರವಾಗಿ ஜீவனுள்ள ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அப்பமாய் காணப்படுகிறது. ಅದು ಜೀವವುಳ್ಳ ರೊಟ್ಟಿಯಾಗಿ அப்ப ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? ನಾವು ಇದನ್ನು ಹೇಗೆ இன்னைக்கு நம்ம ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாய் ಈ வந்திருக்கிறோம். ರಾತ್ರಿ ಭೋಜನದ ಕೂಟಕ್ಕೆ ನಾವು இதை ಸಿದ್ಧರಾಗಿ எந்த ಬಂದಿದ್ದೇವೆ. விதத்துல நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? ಇದನ್ನು ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ரெண்டு ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அப்பமும் வானத்திலிருந்து தான் இறங்கி வந்தது. ಅಂದ್ರೆ ಎರಡು ರೊಟ್ಟಿಗಳು ಕೂಡ ಪರಲೋಕದಿಂದ ஆனால் ಇಳಿದು ಬಂದದ್ದು. பிதாக்கள் புசித்த அப்பமோ ಆದ್ರೆ ಹಿರಿಯರು ತಿಂದ அவர்கள் ಆಹಾರವು மரித்தார்கள். ಅವರು ಸತ್ತರು. ஆனால் ಆದರೆ நமக்காக பிற்கப்பட்டிருக்கிற அந்த அப்பமோ ನಮಗಾಗಿ ಕೀಳಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು அது ರೊಟ್ಟಿ நமக்கு எதை கொடுக்கிறது? ಅದು ಯಾವುದನ್ನು நாம் ಕೊಡುತ್ತದೆ? பிழைக்கும்படியாய் அது ನಾವು செய்கிறது. ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ಅದು நாம் ಮಾಡುತ್ತದೆ. மரிக்கும்படியாய் அல்ல, ನಾವು ಸಾಯುವ ಹಾಗೆ நாம் ಅಲ್ಲ, பிழைக்கும்படியாய். ನಾವು ಜೀವಿಸುವ ಹಾಗೆ. என வேதம் அப்படிதான் சொல்லுது. ಯಾಕಂದ್ರೆ ವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அது நம்ம அந்த மேல உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ಮೇಲುಳ್ಳಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವ அவரை நினைவு கூறும்படியாய் நாம் செய்கிறோம். ಅವರು ಇದನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗೆ அதை ಮಾಡ್ತೇವೆ. அபாத்திரமாய் கை வைக்கிறவனுக்கு என்ன எப்படிப்பட்ட தண்டனை? ಅದರಲ್ಲಿ ಅಪಾತ್ರರಾಗಿ ಕೈ ಇಡುವವರಿಗೆ ಎಂತ ஆனால் ದಂಡನೆ? அதிலே உண்மையாய் பங்கு பெறாதவனுக்கு யாரிடத்துல பங்கு இல்லையா? ಅದ್ರಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ಪಾಲು ಹೊಂದಿದವರಿಗೆ ಯಾವುದರಲ್ಲಿ ಪಾಲಿಲ್ಲ, ஆண்டவரிடத்துல பங்கு இல்லை. ದೇವರಲ್ಲಿ ஆனால் ಪಾಲಿಲ್ಲ. உண்மையாய் அதிலே பங்கு பெறுகிறவனோ ನಿಜವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಪಾಲು அவன் என்ன ಹೊಂದಿದವರಿಗೂ செய்கிறான்? ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? பிழைப்பான் என்று வேதம் ಅವನು சொல்லுகிறது. ಜೀವಿಸನು ಎಂಬುದಾಗಿ பிரியமான ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, உங்களுக்கு முன்பதாக இந்த காலவேளையிலே ನಿಮ್ಮ ಮುಂದುಗಡೆ ಈ ಒಂದು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ இங்கே அந்த திராட்சை ரசமும் அப்பமும் அவருக்கு அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அது என்ன ஒப்பனையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮುಂದುಗಡೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಈ ದ್ರಾಕ್ಷಿ ರಸವು ಆ ರೊಟ್ಟಿಯು ನಿಮ್ಮ ಆತನಿಗೆ ಗುರುತಾಗಿರುವಂತ ರಕ್ತ ಮಾಂಸದವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ அது ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு ಅದು வரப்படுகிறதோ ಯಾವಾಗ ಈ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ತರಲ್ಪಟ್ಟಿತೋ அது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು கர்த்தருடைய ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கரம் அதன் மேல் இருக்கிறது. ದೇವರ ಕೈಗಳು ಅದರ ಮೇಲೆ ಇರುತ್ತವೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, அதை எடுத்துக்கொள்கிற நம்முடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறது? ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಹೇಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ? பிதாக்கள் புசித்த ಹಿರಿಯರು அந்த அப்பத்தை போல அதை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? ಆ ರೊಟ್ಟಿ ಹಾಗೆ ಅದನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஐயோ இதுல நான் பங்கு பெறலன்னு சொன்னா ಇದರಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದಲಿಲ್ಲ ಅಂದರೆ எத்தனை பேர் நம் பேருக்காக அதிலே பங்கு பெறுகிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಹೆಸರಿಗಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದುತ್ತೇವೆ, முறுமுறுப்போடு பங்கு பெறுகிறோம். ಗುಣಗುಟ್ಟಿಗಿಂದ ಪಾಲು அநேக ಹೊಂದುತ್ತೇವೆ. விதமான ஆலோசனை உலக இச்சைகளினால் அதை நாம் பங்கு பெறுகிறோம். ಅನೇಕ ವಿಧವಾದ ಆಲೋಚನೆಗಳಿಂದ ಇಚ್ಛೆಯಿಂದ ಇದರಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದುತ್ತೇವೆ. ஆனால் ಆದರೆ நமக்காய் பிற்கப்பட்ட அப்பமாக ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿ அது பரிசுத்தமும் ಅದು ಪರಿಶುದ್ಧವು. அது எப்படிப்பட்டதா இருக்குதா? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದಾಗಿದೆ? பரிசுத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நம்முடைய கர்த்தராகிய ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்து ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು அவர் ಕ್ರಿಸ್ತನು பரிசுத்தமுள்ள, ಆತನು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ. அவர் நமக்காய் என்ன செய்யப்படுகிறார்? ಆತ ನಮಗಾಗಿ ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾನೆ? நமக்காக பிற்கப்படுகிறார். ನಮಗಾಗಿ பிரியமானவர்களே, ಮುರಿಯಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்னைக்கு ಇನ್ನು நாம் பரிசுத்த சிந்தையோட, ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, பரிசுத்த கிரியைகளோட, ಪರಿಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ, பரிசுத்த ஆலோசனைகளோட, ಪರಿಶುದ್ಧ ಆಲೋಚನೆಗಳಿಂದ, முறுமுறுப்பில்லாம, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಇಲ್ಲದೆ, தர்க்கிப்பில்லாம ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ நாம் அதை ಆಲೋಚನೆ பயபக்தியோட நாம் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ನಾವು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಾಗ அது நமக்கு எப்படி மாறுகிறது? ಅದು ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? எப்படி ನಮಗೆ மாறுகிறது? ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? நமக்காய் பிற்கப்பட்ட சரீரமாய் காணப்படுகிறது. ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. வேண்டாத நமக்குள்ள வேற ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளோட அதுல பங்கு பெறுவோமானா, ಒಂದು ವೇಳೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಪ್ರಿಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳೊಂದಿಗೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಪಾಲು அது ಹೊಂದುವುದಾದರೆ எப்படி நமக்கு மாறுது? ಅದು ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? பிதாக்கள் புசித்தார்கள், ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ತಿಂದರು, அது வானத்திலிருந்து தான் இறக்கப்பட்டது. ಅದು ಕೂಡ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿಯಲ್ಪಟ್ಟದ್ದು. அதை புசித்தார்கள், ಅದನ್ನು ತಿಂದರು, ஆனால் அவர்கள் ಆದರೆ ಅವರು என்ன செஞ்சாங்க? ಏನು ಮಾಡಿದರು? மரித்தார்கள். ಅವರು ಸತ್ತರು. ஆனால் பிற்கப்பட்ட சரீரமாய் அவருடைய பிற்கப்பட்ட அந்த அப்பத்தை அவருடைய சரீரமாய் நாம் அதை புசிக்கும் பொழுது, ಅಂದ್ರೆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿಯಾಗಿರೋ ಆತನ ಶರೀರ ನಾವು ಅದನ್ನು ಭುಜಿಸುವಾಗ முறுமுறுப்பில்லாமல், ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ, தர்க்கிப்பில்லாமல், ಯಾವುದೇ ಅದರ ವಿರುದ್ಧ இச்சைகளில்லாமல் ಇಚ್ಛೆಗಳಿಲ್ಲದೆ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அந்த அப்பமானது நமக்கு எப்படி மாறப்படுகிறது? ಆ ರೊಟ್ಟಿ ಆದದ್ದು ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ?
எப்படி மாறுபடுகிறது? ಹೇಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? நமக்கு என்ன கொடுக்குது? ನಮಗೆ ಏನು ಕೊಡ್ತಾರೆ? ಜೀವனை கொடுக்குது பிரியமானவர்களே. ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அவனை கடைசி நாள்ல நான் என்ன செய்கிறேன்? ಆ ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ? என்ன செய்வேனா? ಏನು ಮಾಡ್ತಾರಂತೆ? ஏன் ಅನೇகருக்கு ವಚನமே தெரியலையோ? ವಾಕ್ಯವೇ ಗೊತ್ತಿಲ್ವಾ? இல்ல நீங்க ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ சொல்றது ಏನು எனக்கு ಮಾಡ್ತದೆ? புரியல. ನಮ್ಮನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. எத்தனை பேருக்கு புரியல? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ? பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? ಅಂದ್ರೆ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பிதாக்கள்னா நான் எங்க ஃபேமிலியை நம்ம ஃபேமிலி சொல்றேன்னு ನಮ್ಮ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ಅಂದ್ರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನಾಂಗದವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? எங்களுக்கு சாப்பாடு இல்ல, ನಮಗೆ ಊಟ ಇಲ್ಲ, பசியில போட்டுட்டீங்களே, ನಮಗೆ ಹಸಿವಿನಲ್ಲಿ நாங்க அங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம்? ನಾವು ಇಲ್ಲಿ ಏನು ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದೆವು? என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் கறி, ಒಳ್ಳೆ ಮಾಂಸ, ಬೆಂಡ್ எடுக்கிறதுக்கும் ಅವರು ಬೆಂಡ್ ತೆಗೆದಿದ್ದಕ್ಕೂ ஈக்குவலா சாப்பாடு போட்டதுக்கும் ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೂ சரியா இருந்துச்சு. ಸರಿಯಾಗಿತ್ತು. அதை விட்டுட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು எங்களை எங்க கொண்டு வந்துட்டீங்க? ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿ ಕರೆತಂದು ಬಿಟ್ರೆ? வனாந்தரத்துல கொண்டு வந்து ನಮ್ಮ ಅರಣ್ಯದಲ್ಲಿ இப்படியா எங்களை சாகடிப்ப? ಹೀಗೆ ಸಾಯಿಸುವುದಕ್ಕೆ அதை எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? ಅದು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಂಡರು? அந்த மாம்சத்தின் மேல இருக்கிற இந்த இச்சையினால ಅಂದ್ರೆ ಮಾಂಸದ ಮೇಲೆ அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ಅವರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. ஆண்டவருடைய மகிமையை அவங்க பார்த்தும் ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡು அவர்களுக்குள்ள முறுமுறுப்பு, ಅವರಲ್ಲಿ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ, அந்த முறுமுறுப்புனால என்ன செய்கிறார்கள்? ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதனால அவங்க மரித்து போறாங்க. ಅದರಿಂದ ಅವರು ಸತ್ತು என்ன வேதம் அப்படியே சொல்லுகிறது. ವೇದ ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. சிலர் முறுமுறுப்பினால, ಕೆಲವರು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ, சங்காரத்தினால் அவர் ಅವರು அழிக்கப்பட்டார்கள். ಸಂಹಾರದಿಂದ ಸಾಯಿಸಲ್ಪಟ್ಟರು. ஆனால் ಆದರೆ அது எனக்காய் பிற்கப்பட்ட சரீரம். ಅದು ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ அவர் ಶರೀರ. பரிசுத்தமுள்ள தேவன். ಅದು ಪರಿಶುದ್ಧ நான் ದೇವರು. எந்த விதமான முறுமுறுப்பு இல்லாம, ನಾವು ಯಾವುದೇ அப்படினா ಗುಣಗುಟ್ಟಿಲ್ಲದೆ, என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಅರ್ಥವೇನು? முறுமுறுக்கலையே, ನಾನು ಗುಣಗುಟ್ಟಿಲ್ಲವಲ್ಲ, எனக்கு எந்த விதமான காரியம் இல்லையே, ನನಗೆ ಯಾವ ವಿಧವಾದ நான் ಕಾರ್ಯ ಇಲ್ಲವಲ್ಲ, பரிசுத்தமா தான் இருக்கிறேன். ನಾನು ಶುದ್ಧನಾಗಿ ತಾನೇ ಇದ್ದೇನೆ. பிரியமானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯರಾದವರು, சில வேளைகளிலே ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ நாம் அதை முறுமுறுப்போடு பெற்றுக்கொள்கிறோம். ನಾವು ಅದನ್ನು ಗುಣಗುಟ್ಟಿಗಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நம் முறுமுறுப்போட பெற்றுக்கொள்வதனால ನಾವು ಗುಣಗುಟ್ಟಿಗಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ என்ன ಆச்சு? ಏನಾಯಿತು? இதை பெற்றுக்கொள்வதனால என்ன ஆச்சு? ಇದನ್ನ ತಿನ್ನುವುದರಿಂದ ಏನಾಯಿತು? இது போகாம இருந்தாதான் எனக்கு ஃபோன் கால் வரும். ಅಂದ್ರೆ ಕೋಪ ಅಂದ್ರೆ ಫೋನ್ ಬರ್ತದೆ. என்ன பிரதர், இது போகாம இருந்தாதான் எனக்கு ஃபோன் கால் வரும். ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿಗೆ ಹೋಗದೇ ಇದ್ರೆ ಫೋನ್ ಬರ್ತದೆ. எதுக்கு வரல? ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ? அதுக்காகவாது நான் என்ன பண்ணிரணும்? ಅದಕ್ಕಾಗಿ ಆದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ஐயோ அட்லீஸ்ட் இதாவது நான் பெற்றுக்கொள்ளுமே, இல்லனா ಕೊನೆ ಪಕ್ಷ ಇದನ್ನಾದ್ರೂ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಲ್ವಾ? இப்படி அல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஏவாள் என்ன செய்தா தெரியுமா? ಅವಳು ಏನು ಮಾಡಿದ್ಲು ಗೊತ್ತಾ? இவனுடைய தோட்டத்துக்குள்ளதான் இருந்தா, ತೋಟದೊಳಗೆ ಇದ್ದಳು. ஆனா ಆದರೆ அந்த பழத்தின் மேல அவளுக்கு ஆசை ಆ இருந்துச்சு. ಹಣ್ಣಿನ ಮೇಲೆ ಆಸೆ ಉಂಟಾಯ್ತು. அங்க பிசாசு வந்து கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சா? ಅಲ್ಲಿ ಸಾತಾನ್ ಕರೆದುಕೊಳ್ಳಿ ಏನು ಮಾಡಿದಳು? டக்குன்னு போய் வாங்கிட்டா பாருங்க. ಚಕ್ಷಣ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು லோத்துடைய மனைவிக்கு ಲೋತನ ಹೆಂಡತಿಗೆ எங்க இருந்துச்சு கண்ணு? ಎಲ್ಲಿತ್ತು ಕಣ್ಣು? சோதோம் மேல இருந்துச்சு. ಸೋದೋಮ್ ಮೇಲೆ ಇತ್ತು. நீ ஓடுன்னு விரட்டினாரு, ನೀನು ಓಡು ಎಂಬ ಓಡಿಸಿ திரும்பி பார்க்காம போன்னு சொன்னாரு. ತಿರುಗಿ ನೋಡದ ಓಡಿ ಎಂಬ ஆனா இவளுக்கு எங்க இருந்துச்சு கண்ணு? ಆದ್ರೆ ಅವಳಿಗೆ ಕಣ್ಣೆಲ್ಲಿತ್ತು? ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போனோமா, ಅಯ್ಯೋ ಇದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಾ? இப்படி ಟರ್ನ್ பண்ண பாருங்க. ಆ ರೀತಿ ಹೀಗೆ ತಿರುಗಿದಳು ನೋಡಿ, அப்படியே நின்னுட்டா. ಹಾಗೆ ನಿಂತು ಬಿಟ್ಟಳು. இன்னைக்கு ಇಂದು தேவனுடைய சமூகத்துல தான் நம்ம இருக்கிறோம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ. அவருடைய பரிசுத்த பந்திக்கு நம்ம வந்திருக்கிறோம். ಆತನ ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஆனா அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? ಆದ್ರೆ ಅದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? பிதாக்கள் பெற்றது போல, ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ತೆಗೆದುಕೊಂಡ ಹಾಗೆ முறுமுறுப்பு நிமித்தமாக ಗುಣಗುಟ್ಟುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ அநேக விதமான வேண்டாத காரியங்களை மனசுல நிரப்பிக்கொண்டு ಅನೇಕ ವಿಧವಾದ கசப்பு, ಬೇಡವಾದ வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், கோபம், ಉರಿ, ಕೋಪ, அதை வைத்துக்கொண்டு நாம் அதில் பங்கு பெறுவோமானால் ಅದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡವರಾಗಿ ಪಾಲು ಹೊಂದುವುದಾದರೆ அது நமக்கு பிற்கப்பட்ட அப்பமாய் மாறுவதல்ல, ಅದು ನಮಗೆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿಯಾಗಿ அது ಮಾರ್ಪಡುವುದಲ್ಲ. புசிக்க கொடுத்த அப்பமாய் காணப்படுகிறது. ಅಂದ್ರೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿಯಾಗಿ அவர்கள் ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. புசித்தார்கள், ಅವರು ಅದನ್ನ ತಿಂದರು, மரித்தார்கள். ಸತ್ತರು. நாம் அப்படியாய் அதை புசிப்போமானால் ನಾವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ நம்முடைய ತಿನ್ನುವುದಾದರೆ ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போகும். ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಸತ್ತು ಹೋಗುತ್ತದೆ. கடைசி நாளிலே நாம் எழும்ப முடியாது. ಕೊನೆಯ ದಿನ ನಾವು ಎದ್ದು ஒருவேளை நம்ம ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டோட சமூகத்துல தான் நான் இருப்போம், ಒಂದು ವೇಳೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டோட சன்னிதானத்துக்குள்ள தான் நம்ம ದೇವರ இருக்கலாம். ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஆனா அதை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? ಆದ್ರೆ ಅದನ್ನ ಯಾವ ರೀತಿ அது ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? எனக்காய் பிற்கப்பட்ட சரீரமாய் ಅದು நீங்கள் அதை ನನಗಾಗಿ நினைத்து ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ பரிசுத்த சிந்தையோட, ಆ ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, முறுமுறுப்பில்லாம, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ எந்த ಇಲ್ಲದೆ, விதமான வைராக்கியம், கோபம், எரிச்சல், ಯಾವ இச்சைகள் ವಿಧವಾದ இல்லாம ವೈರಾಗ್ಯ, ಹಗೆತನ, ಉರಿ ಯಾವುದು ಇಲ್ಲದ ಹಾಗೆ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் ಅದನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நிச்சயமாகவே ಖಂಡಿತವಾಗಿ அது உங்களுக்கு
பிற்கப்பட்ட சரீரமாய் ಅದು ನಿಮಗೆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ வானத்திலிருந்து இறங்கின அப்பமாய் மாறுகிறது. ಅಂದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ அதை ಇಳಿಯಲ್ಪಟ್ಟ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. ಅದನ್ನು ತಿನ್ನುವಿರಿ, அதனால் பிழைப்பீர்கள். ಅದರಿಂದ ನೀವು ಜೀವಿಸುವಿರಿ. ஹalleluya. ಹalleluya. கடைசி நாளிலே ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ அவர் உங்களை எழுப்புறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು எத்தனை ಎಬ್ಬಿಸುವನು. பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೀರಿ? எத்தனை பேருக்கு அது புசிக்க கொடுத்த அப்பமாய் வேணும்? ಅಂದ್ರೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ இல்லை ಕೊಡುವಂತ எனக்கு அது ರೊಟ್ಟಿಯಾಗಿ பிற்கப்பட்ட ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சரீரமாய் வேணும். ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು? எத்தனை பேருக்கு புசிக்க கொடுத்த அப்பமாய் மாற ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು? வேண்டாமா? ಬೇಡ ಅಲ್ವಾ? பிற்கப்பட்ட சரீரமாய் வேண்டுமானால் ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದಾದರೆ பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ இந்த ಜನಾಂಗವೇ, காலவேளையில நம்மை ஆராய்ந்து ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ இந்த ನೋಡು. காலவேளையில நம்மை ஆராய்ந்து ಈ பார்ப்போம். ಬೆಳಗಿನ ಸಮಯ ನಮ್ಮನ್ನು ஆண்டவரே, ಪರಿಶೋಧಿಸಿ எனக்கு ನೋಡು. முறுமுறுப்பு வேண்டாம் ದೇವರು சுவாமி. ನನಗೆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಬೇಡ, எனக்கு முறுமுறுப்பு வேண்டாம். ನಮಗೆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಬೇಡ. ஒரு தாத்தா பார்த்து அவருடைய பேரங்கிட்ட கேட்டாரா, ಒಂದು ತಾತ ಮೊಮ್ಮಗನ ಹತ್ರ ಕೇಳಿದರಂತೆ. இவன் எங்கேயோ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க, ಎಲ್ಲ ಒಂದು ಟ್ರಿಪ್ಪಿಗೆ ಹೋಗಿದ್ರು. எப்படிடா இருந்த? ಹೇಗಪ್ಪ ಇದ್ದೆ? நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி. ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ್ಯಾ? உடனே அவன் சொன்னான், ತಕ್ಷಣ ಅವನು ಏನ್ ஐயோ ಹೇಳ್ತಾನೆ? தாத்தா, ಅಯ್ಯೋ ತಾತ, வெறும் எங்க டாடிக்கும் மம்மிக்கும் ಬರೀ ನಮ್ಮ ತಂದೆಗೂ ಮಮ್ಮಿಗೂ கார் ஓட்டுறதே ஆயிடுச்சு தாத்தா. ಅವ್ರ ಕಾರ್ ಓಡಿಸುವುದೇ ಆಗೋಯ್ತು ತಾತ. உடனே தாத்தா அவருக்கு ஸ்ட்ராங் பாம்பு போட்டார் பாருங்க. ಅಂದ್ರೆ ತಾತ ತಕ್ಷಣ ಒಂದು ಬಾಂಬ್ ಹಾಕಿದ್ರು. டே டாடிக்கும் மம்மிக்கும் ஓட்டுனேன்னு சொல்லாதடா. ಅಂದ್ರೆ ಡ್ಯಾಡಿಗೂ ಮಮ್ಮಿಗೂ ಹೋಗಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳಬೇಡ. யாருக்கு ஓட்டுன தெரியுமா? ಯಾರಿಗೆ ಓಡಿದೆ? ஒரு பரிசுத்தவானுக்கு ஓட்டுனேன்னு ஓட்டு. ಒಂದು ಪರಿಶುದ್ಧವನಿಗೆ ಓಡಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿಸು. முறுமுறுப்பு இல்லாம ஓட்டு. ಗುಣಗುಟ್ಟಿಗಿಲ್ಲದೆ ಓಡಿಸು. அது உனக்கு ஆசீர்வாதமா ಅದು இருக்கும். ನಿನಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. இவனுக்கு என்னாச்சு தெரியுமா? ಅವನಿಗೆ ಏನಾಯ್ತು ಗೊತ್ತಾ? ஏன்டா இவர்கிட்ட வந்து சொன்னேன் ನಾನು. ಯಾಕಪ್ಪ ಇವನ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿದೆ ನನಗೆ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இன்னைக்கு சில வேளையில நம்ம வண்டி கூட அப்படிதான் ஓடிட்டு ಇಂದು இருப்பாங்க. ಕೆಲವು ಸಾರಿ ನಮ್ಮ ಗಾಡಿ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡುತ್ತಿರುತ್ತದೆ. முறுமுறுப்புல வந்து என்ன செஞ்சிருது? ಗುಣಗುಟ್ಟಿಗಿಂದ ಬಂದು ಏನು அந்த ಮಾಡಿಬಿಡ್ತೇವೆ? டைம்ல மட்டும் என்ன செஞ்சிருது? ಆ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಏನು ಮಾಡೋದು? என்ன மன்னிச்சிருங்க. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ இன்னைக்கு ಬಿಡಿ. நான் உங்களுடைய ரத்தத்திலயும் மாம்சத்திலயும் பங்கு பெற போறேன். ನಿನ್ನ ರಕ್ತದಲ್ಲಿ ಮಾಂಸದಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம். ದೇವರೇ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡು. இல்ல ಇಲ್ಲ ஆண்டவரே, ದೇವರೇ, இது எனக்கு பிற்கப்பட்ட சரீரமாய் மாறு. ನನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ நான் ಶರೀರವಾಗಿ முறுமுறுப்பு ಮಾರ್ಪಡಿಸು. இல்லாம ನಾನು உம்முடைய ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಲ್ಲಿ காரியத்தை நான் செய்ய வேண்டும். ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ನೀನು ಕೊಡಲ್ಪಟ್ಟ நான் ರಕ್ಷಣೆಯನ್ನು முறுமுறுப்பு இல்லாம அதை காத்துக்கொள்ள ನಾನು வேண்டும். ಗುಣಗುಟ್ಟಿಕೆಯಲ್ಲಿ நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ஓ ಕೃಪೆಯನ್ನ, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ಓ சந்தோஷத்தை, ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟ ಸಂತೋಷವನ್ನ நீர் எனக்கு இதை அனுமதித்திருப்பீரானா ನೀನು ಇದನ್ನು அதை ಅನುಭವಿಸುವುದಾಗಿದೆ. முறுமுறுமுக்காம நான் அங்கீகரிக்கிறேன். ஆண்டவரே, ಅದನ್ನು ನಾನು ಗುಣಗುಟ್ಟದೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. எத்தனை பேர் செய்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡುತ್ತೀರಿ? ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாரானா? ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿರುವುದಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, முறுமுறுப்போட செய்றோமா? ಗುಣಗುಟ್ಟಿಂದ ಮಾಡುತ್ತೇವಾ? ஐயோ இதை செய்யறமே, ಅಯ್ಯೋ ಇದನ್ನು ಮಾಡಬೇಕಲ್ವಾ? வேண்டாம். ಬೇಡ. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ದೇವರ ಕರುಣೆಯನ್ನು ಮಾಡಬೇಡ, அலட்சியப்படுத்த வேண்டாம். ಅಲಕ್ಷ್ಯಪಡಿಸಬೇಡ. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்த வேண்டாம். ದೇವರು ಕೊಟ್ಟ ರಕ್ಷಣೆಯನ್ನು ஆண்டவர் ಅಲಕ್ಷ್ಯ கொடுத்திருக்க ಮಾಡೋದು ಬೇಡ. சந்தோஷத்தை அலட்சியப்படுத்த ದೇವರು ಕೊಟ್ಟ வேண்டாம். ಸಂತೋಷನ ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡೋದು ஆண்டவர் ಬೇಡ. கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் அலட்சியப்படுத்த ದೇವರು வேண்டாம். ಕೊಟ್ಟ ಕಾರ್ಯವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡೋದು ಬೇಡ. முறுமுறுப்பு இல்லாம அதை ஏற்றுக்கோங்க. ಗುಣಗುಟ್ಟಿಂದ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. பிதாக்கள் முறுமுறுத்தார்கள், ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ಗುಣಗುಟ್ಟಿದರು. புசிக்க கொடுத்த அப்பமாய் காணப்பட்டது. ಅದು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಆಹಾರವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟது. அது வானத்துல இருந்தா இறங்கி வந்துச்சு. ಅದು ಕೂಡ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು அது ಬಂತು. என்னன்னு அவங்க தெரியாம இருந்தாங்க. ಆದ್ರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. அதுவும் கட்டளை போட்டார் பாருங்க. ಅದಕ್ಕೆ ಒಂದು ஒரு ஹோம்வொர்க் மேல எடுத்தேன்னு வச்சுக்கோ, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಹಾಕಿದ್ರು. ಒಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿದ್ರೆ, அதுக்கு மேல எடுத்தனா ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ತೆಗೆದ್ರೆ, இவங்க ஆசைப்பட்டு போயிட்டு சிலர் என்ன செஞ்சாங்களா, ಅಂದ್ರೆ ಕೆಲವರು ಆಸೆಪಟ್ಟು ಏನು ಮಾಡಿದ್ರಂತೆ, நாளைக்கு சேர்த்து வச்சுக்கலாம், ನಾಳೆಗೆ ಸೇರಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳೋಣ, நாளைக்கும் ನಾಳೆಗೂ. காலையில எந்திரிச்சு பார்த்தா ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡಿದ್ರೆ அது என்ன அடிச்சுச்சான், ಅದೇನಾಗಿತ್ತು? ஒரே நாத்தம், ಒಂದು ವಾಸನೆ ಹೊಡಿತಿತ್ತು. அழுகி போச்சான். ಅದು ನಾಶ ஆண்டவர் குடுக்குறாரு. ಅಳಿದು ಆ ದೇವರು ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அவர் எப்படி கொடுப்பாரு தெரியுமா? ಹೇಗೆ ಕೊಡ್ತಾರೆ? நம்ம முறுமுறுப்புனால நம்ம வாங்குறோம்னு சொன்னா, ನಾವು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ, முறுமுறுப்புனால ஆண்டவருடைய காரியத்தை செய்வோமானால், ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೇವೆ உலக ಅಂದ್ರೆ, பொல்லாங்கின் கிரியைகளோட இச்சைகளோட ಆಸೆಗಳೋட உலக ಆಲೋಚನೆಗಳೋட நம்ம செய்வோமானால், ಲೋಕ ರೀತಿಯಾದಂತ ಆಲೋಚನೆಗಳಿಂದ, ಇಚ್ಛೆಯಿಂದ, ಸಂತೋಷದಿಂದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾವು ಅಥವಾ ಒಂದು ವೇಳೆ அந்த சந்தோஷத்தை ಮಾಡುವುದಾದ್ರೆ பரிபூர்ணமா அனுபவிக்க முடியாது. ಸಂತೋಷವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ அந்த ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சந்தோஷத்தை பரிபூர்ணமா அனுபவிக்க ಆ முடியாது. ಸಂತೋಷವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ அந்த ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ பலனை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பரிபூர்ணமா அனுபவிக்க ಆ முடியாது. ಬಲವನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய ஜனமே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನಾಂಗವೇ, ஆனால் ಆದರೆ நமக்காய் கல்வாரி சிலுவையிலே, நமக்காய் கல்வாரி சிலுவையில ನಮ್ಮ ಕರಗಳ ವಾರಿಸುಗಳ ಮೇಲೆ அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? ಆತನ ಶರೀರವು ಏನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? நமக்காக அது பிற்கப்பட்டது. ಅದು ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதற்கு அடையாளமாக, ಅದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ, அதற்கு நினைவு கூறுதலாக ಅದನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ நாம் ಹಾಗೆ அதிலே பங்கு பெற இருக்கிறோம். ಅದರಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದಲಿಕ್ಕೆ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿ. ஆண்டவரே, உலக ஆலோசனையினால, ಲೋಕದ ಆಲೋಚನೆಯಿಂದ, மாம்ச இச்சையினால, ಮಾಂಸಿಕ என் ಇಚ್ಛೆಯಿಂದ, சொந்த விருப்பத்தினால, ನನ್ನ ಸ್ವಂತ ಇಷ್ಟದಿಂದ, முறுமுறுப்புனால, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ ஆண்டவரே அந்த அப்பத்தை நான் பெற்றுக்கொள்ள ದೇವರೇ கூடாது. ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அது என்னை
கடைசி நாளிலே எழுப்ப ಆದ್ರೆ ಕೊನೆಯ வேண்டும். ದಿನಗಳಲ್ಲಿ அது எனக்கு ஒரு 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 சர்டன் டேஸ் மட்டும் இல்லை, இப்ப குறிப்பிட்ட நாள் மாத்திரம் அது எனக்கு ಕೆಲವು ஆசீர்வாதமாய் அல்ல. ದಿನಗಳಿಗೆ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே எனக்கு கடைசி ದೇವರೇ வரைக்கும் ನನಗೆ ಅದು ಕೊನೆಯ நீர் வருகிற வரைக்கும் ஆண்டவரே ನೀನು ಬರುವವರೆಗೂ ದೇವರೇ அது எனக்கு ಅದು ನನಗೆ பலன் கொடுக்க கூடியதா இருக்கு, ಬಲ ಕೊಡುವುದಾಗಿ எனக்கு ஜீவனை கொடுக்க கூடியதா ನನಗೆ இருக்கு. ಜೀವನ ಕೊಡುವುದಾಗಿ ஜீவன என்ன அர்த்தம்? ಜೀವಿತ ಅಂದ್ರೆ என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் மரித்து போக கூடாது, ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಗಳು என்னுடைய வைராக்கியம் மரித்து போக கூடாது, ನಮ್ಮ ವೈರಾಗ್ಯ ஆண்டவர் மீது வைத்திருந்த அன்பு மரித்து போக கூடாது, ದೇವರ ಪ್ರೀತಿ ಅದು ಸತ್ತು ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம் அது மரித்து போக கூடாது. ದೇವರಿಗಾಗಿ ಪಡೋ ಪ್ರಯಾಸ ಅದು ಸತ್ತು ಹೋಗಬಾರದು அப்படின்னு சொன்னா ಹಾಗೆಂದು ಹೇಳಿದ್ರು. நீங்க அதை எப்படி பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள்? ಅದನ್ನು ನೀವು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ? மோசே புசிக்க கொடுத்த அப்பமாய் அதை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்களா? ಮೋಸೆ ಕರೆದು ಕೊಟ್ಟಂತ ಆ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಅದನ್ನೇ ಭುಜಿಸಲಿಕ್ಕೆ எனக்காய் பிற்கப்பட்ட சரீரமாய் அதை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். ಅದು ನನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் எப்படி எடுக்க போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ? நீங்க சொல்லுங்க, நான் கை தூக்குறேன். ನೀವು ಹೇಳ್ರಿ, ನಾ ಕೈ ಎತ್ತೀನಿ. பிற்கப்பட்ட சரீரமாய், ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ. வேண்டாமா? ಬೇಡವಾ? தூங்கிட்டு இருக்கீங்களா? ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. எதுக்கு ஹல்லேலூயா? ಯಾವುದಕ್ಕೆ? நான் தூங்கிட்டு இருக்கேன், ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. பிற்கப்பட்ட சரீரமாக, ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ. ஆண்டவரே எனக்கு அதை மாற்றி கொடுங்க. ದೇವರೇ ಅದನ್ನು ನನಗೆ ಮಾರ್ಪಡಿಸಿ. நீங்க புசிக்க கொடுத்த அப்பமா எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ನೀವು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ அதை ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಬೇಡ. தின்று அதை உண்டார்கள், மரித்தார்கள் ஆண்டவரே. ಅದನ್ನು ತಿಂದವರ ಸತ್ತರು. ஆனால் ಆದರೂ அந்த வானத்திலிருந்து இறங்கின அந்த அப்பம், ಆ ಪರಲೋಕದಿಂದ எனக்காய் பிற்கப்பட்ட அந்த சரீரம், ನನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರ. ஆண்டவரே அதை நான் அதை நான் பரிசுத்தமாய் நான் அதை பெற்றுக்கொள்வேன். ஆனா ಕರ್ತನೆ ಅದನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡರೆ, ஆமா ஆண்டவரೇ, ಹೌದು ದೇವರೇ, அது என்னை பிழைக்க செய்யும். ಅದು ನನ್ನ ಜೀವಿಸುವ ஆவிக்குரிய காரியங்கள் ಅಂದ್ರೆ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳು என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் ಕರ್ತನನ್ನ ಕೊನೆಯ ಉಸಿರುವರೆಗೂ அது எப்படி இருக்கும்? ಅದು ಹೇಗಿರ್ತದೆ? பலமா இருக்கும். ಅದು ಬಲವಾಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலமா இருக்கணும்னு ಎಷ್ಟು விசுவாசிக்கிறீங்க? ಜನರಿಗೆ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಬಲವಾಗಿರಬೇಕೆಂದು உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் அது பலமா ஓடணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಆ ಓಟ ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நான் பலமா நிற்கணும். ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾನು ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதத்துல நான் பலமா ದೇವರು ಕೊಡಂತ நிற்கணும். ಉತ್ತಮ ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ரெட்டிப்பான விதத்துல நான் ஓடணும். ಎರಡು ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಓಡಬೇಕು. கையை கழுவிட்டு உட்கார்ந்துறேன். ಅಯ್ಯೋ ಕಾಲು ಕೈಗಳಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கை கழுவிட்டு உட்கார்ந்துறேன். ಅಂದ್ರೆ ಕೈ ತೊಳೆದುಕೊಂಡವರ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பிரதர்க்காக நல்லா ஜெபிங்க. இன்னும் ஆண்டவர் ரெட்டிப்பான பலனை கொடுக்கணும். ಏನು ಸದ ಬಲವನ್ನು ಕೊಡಲಿ. டயர்ட் ஆயிட்டே இருக்காரு. பிசிக்கலா டயர்ட். நான் ಅಂದ್ರೆ ஸ்பிரிச்சுவலா சொல்லல. ಅಂದ್ರೆ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಬಲಹೀನತೆ. ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಸ್ಟ್ರಾಂಗ್ இருக்கனால தான் இன்னைக்கு ಓಡಿ வராரு பாருங்க. ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಬಲ ಉಂಟು, ಶಾರೀರಿಕವಾದ ಬಲಹೀನತೆ ಉಂಟು. அதனால அவருக்காக அதிகமா ஜெபிங்க. ಅವರಿಗಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. எனக்காக ஜெபிங்கன்னு உங்களை கேட்டா நீங்க எங்களுக்காக ஜெபிங்கன்னு உல்டா சொல்றீங்களே. ಅಂದ್ರೆ ನಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ, ನನಗೆ ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. முழங்கால் படிட்டு ಮೊಣಕಾಲು ಹಾಕಿ பயபக்தியோடு ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ. ஆண்டவரே, ಕರ್ತನೆ என்னை பலப்படுத்துங்க சுவாமி. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ. ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் உண்டது போல ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಹಿರಿಯರು ತಿಂದ ಹಾಗೆ முறுமுறுப்புனால ಆ ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ மாம்ச இச்சைகளோடு ಮಾಂಸಿಕ ಇಚ್ಛೆಯಿಂದ பொல்லாங்கனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் அதை பெற்றுக்கொண்டார்கள். ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಹಾಗೆ ಅದನ್ನು அவர்கள் முறுமுறுப்பினால் அதை பெற்றுக்கொண்டார்கள். ಅದನ್ನು ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಂದ அந்த வானத்திலிருந்து இறங்கப்பட்ட மன்னாதான், ಅಂದ್ರೆ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿಯಲ್ಪಟ್ಟ ஆனால் அது அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை. ಜೀವವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அவர்கள் மரித்தார்கள். ಅವರು ಸತ್ತರು. அதை புசித்தார்கள், ಅದನ್ನು ತಿಂದರು, அதிலே மரித்தார்கள். ಅದರಲ್ಲಿ ಸತ್ತರು. ஆனால் ಆದರೆ நீரோ, ನೀವು உம்முடைய பிடிக்கப்பட்ட சரீரமோ, ನಿಮ್ಮ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಶರೀರ அதை முறுமுறுப்பில்லாம, ಅದು ಗುಣಗುಟ್ಟಿಕೆ, அதை சந்தோஷத்தோடு, ಅದು ಸಂತೋಷದಿಂದ, ஆண்டவரே உற்சாக இருதயத்தோடு, ದೇವರೇ ಉತ್ಸಾಹದ ಹೃದಯದಿಂದ, பரிசுத்த சிந்தையோடு, ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, ஆண்டவரே அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஆனா ದೇವರೇ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, அது என்னை பிழைக்க செய்யும். ಅದನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ஆண்டவரே, ಮಾಡುತ್ತದೆ. ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாய் நிற்கது ஏதுவா இருக்கும். ಕರ್ತನ ಬಲಹೀನವಾದಂತ ಜೀವಿತದ ಬಲವನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ எனக்கு ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. பிடிக்கப்பட்ட சரீரமாய் மாற்றி கொடுப்பீராக. ಅದನ್ನ ನನಗೆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ புசிக்க ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಡು. கொடுத்த அப்பமாய் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ರೊಟ್ಟಿಯನ್ನು எனக்காய் ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು பிடிக்கப்பட்ட சரீரமாய் நான் இந்த காலவேளையில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ನನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ ಅದನ್ನೇ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆண்டவரே, பரிசுத்த சிந்தையோடு, ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧ பரிசுத்த ಚಿಂತೆಯಿಂದ, சிந்தையோடு, ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, இச்சைகள் இல்லாதபடி, ಇಚ್ಛೆಗಳು உலக ಇಲ್ಲದ ஆசைகள் இல்லாதபடி, ಲೋಕದ ಆಸೆಗಳು உலக ಇಲ್ಲದ வாஞ்சை இல்லாதபடி, ಲೋಕದ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ, முறுமுறுப்பு ಇಲ್ಲದபடி, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಇಲ್ಲದೆ, ஆண்டவரே பரிசுத்த சிந்தையோடு, ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, நல்ல மனசாட்சியோடு, ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ, ஆண்டவரೇ இந்த காலவேளையில் ದೇವರೇ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ
ಸಮಯದಲ್ಲಿ பரிசுத்த பந்தியிலே நான் ನಿಮ್ಮ கடந்து ಪರಿಶುದ್ಧ வந்திருக்கிறேன். ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆண்டவரே, உம்முடைய பிடிக்கப்பட்ட சரீரமாய் எனக்கு ನಿಮ್ಮ மாற்றி ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ நான் ಕೊಡುವ ಹಾಗೆ, ಜೀವನ ಅಡೆಯುம்பಡಿಯಾய், ನಾನು ಜೀವ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, ಬಲನ ಅಡೆಯುம்பಡಿಯಾய், ನಾನು ಬಲನ ಹೊಂದುವ ಹಾಗೆ, நான் கடைசி நாளிலே நீர் ಕೊನೆಯ எழுப்பும் ದಿನಗಳಲ್ಲಿ பொழுது நான் எழும்பும்படியாய், ಕರ್ತನೆ ಎದ್ದೇಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ஆண்டவரே ದೇವರೇ அதை பிடிக்கப்பட்ட சரீரமாய் ಆ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ இந்த காலை வேளையிலே நான் பெற்றுக்கொள்ள ಈ வாஞ்சிக்கிறேன். ಬೆಳ್ಳಿ ಸಭೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அதை ಆಸಕ್ತಿ சாதாரணமாக ಅದು ஒரு புசிக்க கொடுத்த அப்பமா எனக்கு வேண்டாம் ಕರ್ತನೆ ஆண்டவரே. ಅದು ಸ್ವಾಮಿ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಆಹಾರವಾಗಿ ஓ, ಅದು ನನಗೆ இந்த ಬೇಡ. பந்தியில நான் இன்னைக்கு வந்து வரலனா ಈ ಒಂದು ಪಂಕ್ತಿ ನಾನು ಬರಲಿ ಎಂದರೆ என்னை கேட்பார்களே, ನನ್ನ ஐயோ ಕೇಳುವುದಲ್ಲ, நான் இது எப்படியாவது போயிடணுமே. ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಹೋಗಬೇಕಲ್ಲವಾ? இல்ல பிரியமானவர்களே, ಇಲ್ಲ ಪ್ರಿಯರಾದವರೇ, ஓ, அது அப்படிப்பட்ட இருதயத்தோட நீங்க பங்கு பெற ನೀವು ಆ கூடாது. ರೀತಿಯಾದ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದಬಾರದು. அப்படிப்பட்ட இருதயத்தோட நீங்க பங்கு பெறுவீர்களானா ಆ ರೀತಿಯಾದ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಾಲು அது ಹೊಂದಿರಾದರೆ பிடிக்கப்பட்ட சரீரமாய் உங்களுக்கு கடந்து ಅದು வருவதில்லை. ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರವಾಗಿ ನಿಮಗೆ ದಾಟಿ ಬರುವುದಿಲ್ಲ. அது புசிக்க கொடுத்த அப்பமாய் தான் உங்களுக்கு ಅದು கடந்து வரும். ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಆಹಾರವಾಗಿ ಮಾತ್ರವೇ ಇರುತ್ತದೆ. அதை எப்படி வேணும் என்று நீங்கள் இன்றைக்கு காலையில் ಆದ್ರಿಂದ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಗಳು வாஞ்சிக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ಆಸಕ್ತಿ எந்த ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ, வாஞ்சையோடு இருக்கீங்க? ಯಾವ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇದ್ದೀರಿ, ஆண்டவரே, எனக்காய் பிடிக்கப்பட்டீர் ಅದು ஆண்டவரே. ನನಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ எனக்காக பிடிக்கப்பட்ட சரீரம் ನನಗಾಗಿ ஆண்டவரே. ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಶರೀರ, எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. ನನಗಾಗಿ ಚೆಲ್ಲಲ್ಪಟ್ಟ ஓ, இந்த ರಕ್ತವಾಗಿ ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு பெற நான் ಈ ஆண்டவரே ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರದಲ್ಲಿ ಪಾಲು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ದೇವರೇ, ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் ஆண்டவரೇ. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, சமாதானத்தை பெறும்படியாய் ಸಮಾಧಾನ ஆண்டவரே. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ஓ, ಹಾಗೆ, பலனை பெறும்படியாய் ஆண்டவரே. ಬೆಲೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, ஜீவனை பெறும்படியாய் ஆண்டவரೇ. ಜೀವನ ಹೊಂದುವ ಹಾಗೆ, கடைசி நாளிலே எழும்பும்படியாய் ಕೊನೆಯ ஆண்டவரೇ. ದಿನಗಳಲ್ಲಿ ಎದ್ದೇಳುವ இது ಹಾಗೆ, எனக்கு பிடிக்கப்பட்ட சரீரமாய் ಇದು எனக்கு ನನಗೆ கடந்து ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ வர வேண்டும் ಶರೀರವಾಗಿ ஆண்டவரೇ. ದಾಟಿ ಬರಬೇಕು என்னை ಸ್ವಾಮಿ. பலப்படுத்துவீராக. ನನ್ನನ್ನು ஆண்டவரே, ಬಲಪಡಿಸುವರಾಗಿ. உலக ஆலோசனைகள் வேண்டாப்பா. ಲೋಕದ ಆಲೋಚನೆ ஓ, ಬೇಡ, உலக கிரியைகள் எனக்கு வேண்டாப்பா. ಲೋಕದ ಕ್ರಿಯೆಗಳು ಬೇಡ, முறுமுறுப்பு எனக்கு வேண்டாப்பா. ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆ ಬೇಡ. ஆண்டவரே, எனக்கு எந்த விதமான கர்த்தாவே, ஓ பிதாக்கள் வாஞ்சித்தது போல ದೇವರೇ, ನನಗೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಅಂದ್ರೆ ಹಿರಿಯರು ಆಸಕ್ತಿ ಪಟ್ಟಂತ ஓ, ಇಚ್ಛೆ ಪಟ್ಟಂತ இறைச்சியும் ರೀತಿಯಲ್ಲಿ பாத்திரத்தண்டை உட்கார்ந்து நாங்கள் ಅಂದ್ರೆ உண்டோமே. ಐದು ದೇಶದಲ್ಲಿ ಮಾಂಸದ ಪಾತ್ರೆಗಳ ಮುಂದೆ அதை ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೇವಲ್ಲ, ತಿಂದ್ರೋಮೆ. ಅದನ್ನು ತಿಂದೇವಲ್ಲವಾ? இங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ முறுமுறுப்போடு ಗುಣಗುಟ್ಟಿಕೆಯಿಂದ இல்ல பிரியமானவர், ಇಲ್ಲ ಪ್ರಿಯರಾದವರೇ, உங்களை ஆராய்ந்து பாருங்க, ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ நல்லா ನೋಡ್ರಿ. ஆராய்ந்து பாருங்க. ಚಂದವಾಗಿ ಪರಿಶೋಧಿಸಿ நம்ம ನೋಡ್ರಿ. ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாடி நல்லா காணலாம். ಒಂದು ವೇಳೆ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಚಂದವಾಗಿ ஓ, ಕಾಣಬಹುದು. பரிசுத்த பந்திக்கு வந்திருக்காங்க, ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿಗೆ ಬಂದಿದ್ದೇವಲ್ಲವಾ? வெள்ளாடை அணிந்து வந்திருக்காங்க, ಅಂದ್ರೆ ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ಧರಿಸಿ ஓ ಬಂದಿದ್ದೇವಲ್ಲವಾ? கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. ಓ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರಲ್ಲವಾ? ஒருவேளை என்னையும் மற்றவர்களை நாம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். ಅವಳು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಅವಳು ತೃಪ್ತಿ ಪಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் ಆದರೆ அது உங்களுக்கு எப்படி கடந்து வரும்? ಅದು ನಿಮಗೆ ಹೇಗೆ ದಾಟಿ அது ಬರುತ್ತದೆ? எப்படிப்பட்ட அப்பமாய் உங்களுக்கு ಅದು கடந்து ಯಾವ வருது? ರೀತಿಯಾದ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ನಿಮಗೆ ಮಾರ್ಪಟ್ಟು வானத்திலிருந்து ಬರುತ್ತದೆ? அனுப்பப்பட்ட அப்பமாக, ಪರಲೋಕದಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ರೊಟ್ಟಿಯ? இல்லை என்றால் ಇಲ್ಲ ಎದ್ದರೆ பிதாக்கள் புசித்த மன்னாவாக. ಹಿರಿಯರು ಭುಜಿಸಿದಂತ ಮನ್ನವಾಗಿ, ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த ಅಂದ್ರೆ அப்பமோ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿಯೋ அது பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ಹಿರಿಯರು ಭುಜಿಸಿದ ಮನ್ನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವೇದ காரணம் என்ன ಹೇಳುತ್ತದೆ. தெரியுமா? ಕಾರಣವೇನು அதை ಗೊತ್ತಾ? தின்றவர்கள் மரித்தார்கள், ಅದನ್ನು ತಿಂದವರು ಸತ್ತರು, அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். ಅದನ್ನು ತಿಂದವರು ಸತ್ತರಲ್ಲವಾ? ஆனால் வானத்திலிருந்து இறங்கப்பட்ட இந்த அப்பமோ ಆದ್ರೆ ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಈ எனக்காய் ರೊಟ್ಟಿಯೋ உங்களுக்காய் பிடிக்கப்பட்ட அவருடைய சரீரமோ ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ அது ಶರೀರವೋ நம்மை மரணத்துக்கு நேராய் அல்ல, ಅದು ನಮ್ಮನ್ನ ಮರಣಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಅಲ್ಲ, ಜೀವನಕ್ಕೆ ನೇರಾಗಿ ನಿತ್ಯ நம்மை ಜೀವಕ್ಕೆ அழைத்துக் ನೇರವಾಗಿ. கொண்டு ಹಾಲೆಲೂಯಾ. கடைசி நாளில் அதை ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಅದನ್ನು ಎಬ್ಬಿಸುವ ಹಾಗೆ பரிசுத்த சிந்தையோட, ಪರಿಶುದ್ಧ ಚಿಂತೆಯಿಂದ, பரிசுத்த கிரியைகளோட, ಪರಿಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ, முறுமுறுப்பில்லாம, ಗುಣಗುಟ್ಟುವಿಕೆಯಿಲ್ಲದೆ, தர்ಕಿப்பில்லாம, ಯಾವುದೇ ತರವಾದ ಕೆಟ್ಟತನಗಳ கோணலும் ಆಲೋಚನೆ ಇದೆ. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ಅಂದ್ರೆ ಕೆಟ್ಟದಾದ ಹೊಲಸಾದ ಮಾರ್ಪಾಡುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟವರಾಗಿ பரிசுத்தமாய் ಪರಿಶುದ್ಧರಾಗಿ அவருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமா. ನಾವು ಸಿದ್ಧರಾಗೋಣ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு ದೇವರ கொடுப்போமா? ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರೋಣ. ಹಾಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ. நாங்களெல்லாம் நிற்கலாம். ನಾವೆಲ್ಲರಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆண்டவர் இந்த சமூகத்திலே, தேவர இந்த பரிசுத்தமான இடத்திலே ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ எங்களை கொண்டு வந்து ನಮ್ಮನ್ನ ಕರೆತಂದು அவங்களை ஆராதிக்க, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ, அவங்களை துதிக்க, ಆತನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ, அவங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ கிருபை தேவன் தந்தார். ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உண்மையான ஜீவன் உள்ள வார்த்தையை கேட்க ನಿಜವಾದ கிருபை ಜೀವವುಳ್ಳ தந்தார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வார்த்தை கொப்பு கொடுத்து ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು இந்த இயேசுவின் ரத்தத்திலே, ಇದು ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ, இந்த இயேசுவின் மாம்சத்திலே ಯೇಸುವಿನ
ಮಾಂಸದಲ್ಲಿ பங்கு பெற, ಪಾಲು அதை ಹೊಂದುವುದಕ್ಕೆ, புசிக்க, ಅದನ್ನು அதை ಭುಜಿಸುವುದಕ್ಕೆ, குடிக்க, ಅದನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ, குடிக்கிறது மட்டும் இல்ல, ಕುಡಿಯುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, பலத்தை பெற்றுக்கொள்ள, ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, ಆರೋಗ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, ஜீவனை பெற்றுக்கொள்ள ಜೀವನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು, அவ்வளோ பெரிய கிருபை ಅಷ್ಟು தந்தார். ದೊಡ್ಡ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை தந்த தேவனுக்கு ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟ ದೇವರಿಗೆ நாங்கள் எல்லா கையை ನಾವೆಲ್ಲರೂ தூக்கி ಕೈಗಳ ಮೇಲೆ வாயை திறந்து ಬಾಯಿಗಳನ್ನು ஓ ತೆರೆದು சத்தமா ಶಬ್ದವಾಗಿ சத்தமா ಶಬ್ದವಾಗಿ ஓ எங்க ஸ்தோத்திரம், ಈ ಸ್ತೋತ್ರ எங்கள் ஸ்தோத்திரம் ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவர் சமூகத்தை தொடணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ಆ ರೀತಿಯಾದ சத்தத்தோடு ಗಂಭೀರವಾದ ஓ ಶಬ್ದದೊಂದಿಗೆ ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா, ಮಹಿಮೆಪಡಿಸೋಣವ. ஆண்டவர் நாமத்தை கனப்படுத்தலாமா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தோணவா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிருபை தந்தீங்களே, ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲವಾ. இப்படிப்பட்ட பாக்கியத்தை ಈ தந்தீங்களே, ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲವಾ. அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு ನಿಮಗೆ ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ. ஓ ரபரரி ರಿಖರ ಬಂದ ಶಂದರ ಬರ ರಿಖರ ಬಂದ ಶಂದರ ಬರ ರಿಖರ ಬ ಓರ ಬರ ರಿಖರ ಬಂದ ಶಂದರ ಬರ ರಿಖರ ಬಂದ ಶಂದರ ಬರ ರಿಖರ ಬಂದ ಶಂದರ ಬರ ರಿಖರ ಬಂದ ಸ್ತೋತ್ರ ಶಂದರ. ಸ್ವಾಮಿ. என் அன்பு தகப்பனே, ನನ್ನ ಪ್ರಿಯ ತಂದೆಯೇ, இந்த பரிசுத்தமான ಈ இடத்துல, ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ, இந்த பரிசுத்தமான உம் ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ சமூகத்திலே ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவரே ದೇವರೇ எங்களை கொண்டு வந்தது ನಮ್ಮನ್ನ மட்டும் இல்லை, ಕರೆತಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவரே உன்னை துதிக்க, ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನು உன் ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ, நாமத்தை ನಿಮ್ಮ மகிமைப்படுத்த, ನಾಮವನ್ನು உன் ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ, நாமத்தை ನಿಮ್ಮ கனப்படுத்த ನಾಮವನ್ನು இவ்வளோ ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ பெரிய பாக்கியத்தை ಇಷ್ಟು ದೊಡ್ಡ தந்தீங்களே. ಭಾಗ್ಯವನ್ನು ತಂದಿದ್ದೀರಲ್ಲವಾ. ஆண்டவர் உலக மக்களுக்கு கிடைக்காத ஒரு ಲೋಕದ பாக்கியம், ಮಕ್ಕಳಿಗೆ ಸಿಕ್ಕದಿರುವಂತ ಭಾಗ್ಯ. ஆண்டவரே ಹೌದು ದೇವರೇ, எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ನಮಗೆ ಆ ರೀತಿಯಾದ தந்தீங்களே. ಭಾಗ್ಯವನ್ನು அதுக்கு ತಂದಿದ್ದೀರಲ್ಲವಾ. உமக்கு ஸ்தோத்திரம் ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ஆண்டவரே உமக்கு ದೇವರೇ ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீ கொடுத்த ஒரு பாக்கியத்துக்கு ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಈ ಭಾಗ್ಯಕ್ಕೆ ஆண்டவரே தேவரே, ஈடா எது சலுத்திற்கு முடியாத ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಏನು ಸಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திரம் சொல்ற, ಸ್ತೋತ್ರವನ್ನು உன்னை ಹೇಳುವ, துதிக்க, ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವ, உன் நாமத்தை ನಿಮ್ಮ மகிமைப்படுத்த, ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ, உன் நாமத்தை கனப்படுத்த, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ, உன் வசனத்தை கேட்டு ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು உன் ಕೇಳುವುದಕ್ಕೆ, வழியில நடக்க, ನಿಮ್ಮ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ, விசேஷமா உன் ரத்தத்துல ವಿಶೇಷ மாம்சத்துல ರಕ್ತದಲ್ಲಿ பங்கு பெற ಪಾಲು ಹೊಂದುವುದಕ್ಕೆ இவ்வளோ பெரிய பாக்கியத்தை ಇಷ್ಟು ದೊಡ್ಡ தந்தீங்களே. ಭಾಗ್ಯವನ್ನು அதுக்கு ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲವಾ. உமக்கு ஸ்தோத்திரம் ಅದಕ್ಕೆ அப்பா, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. உமக்கு ஸ்தோத்திரம் ನಿಮಗೆ ஆண்டவரே. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. அது மட்டும் இல்லப்பா, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರೇ, இங்க வந்திருக்கிற ஒரு மக்களை ஒரு ಇಲ್ಲಿ பாதத்துல ಬಂದಂತ ಒಂದೊಂದು ஒப்பிடுங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಪಾದದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. வயதான தகப்பன் தாயங்களே, ಅಪ್ಪ ವಯಸ್ಸಾದ ತಂದೆ ತಾಯರನ್ನು, ஆண்டவரே சகோதர ದೇವರೇ, சகோதரிகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳನ್ನು, வாலிப பிள்ளைங்களே, ಗಮನಸ್ಥ ಮಕ್ಕಳನ್ನು, சின்ன பிள்ளைங்களே, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು உன் பாதத்துல ನಿನ್ನ நான் ಪಾದದಲ್ಲಿ போட்டிருக்கிறேன் ಹಾಕಿದ್ದೇವೆ ஆண்டவரே. ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, தேவரே, இந்த மக்களை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் ಈ அப்பா. ಮಕ್ಕಳನ್ನ ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೆಸರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, உங்களை ஆவியிலே நீ ದೇವರೇ, ஆசீர்வதி. ಆತ್ಮದಲ್ಲಿ ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. ஆண்டவரே, சரீரத்துல ஆசீர்வதி. ಶರೀರದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸು. ஆவியிலே நீ பலப்படுத்தும், ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲಪಡಿಸು. சரீரத்துல நீ பலப்படுத்தும் ಶರೀರದಲ್ಲಿ ஆண்டவரே. ಬಲಪಡಿಸು ದೇವರೇ. அது மட்டும் இல்லப்பா, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ இந்த ಸ್ವಾಮಿ. மக்கள் ಈ ಮಕ್ಕಳು இந்த ரத்தத்திலே ಈ ರಕ್ತದಲ್ಲಿ, இந்த மாம்சத்திலே ಈ பங்கு ಮಾಂಸದಲ್ಲಿ பெற்றிருக்கிற ಪಾಲು மக்கள் ಹೊಂದಿದವರು ಅಂತ ஆண்டவரே, இன்னும் மேலே ದೇವರೇ, ಇನ್ನು ಮೇಲೆ உலகத்துக்காக இல்லப்பா, ಲೋಕಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ ಕರ್ತನೇ, இயேசுவுக்காகவே, ಯೇಸುವಿಗಾಗಿ, இயேசுவுக்காகவே ಯೇಸುವಿಗಾಗಿ எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே, ನಮಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರಲ್ಲ, எங்களுக்காக நொறுக்கப்பட்டாங்களே. ನಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಿರಲ್ಲ. ஆண்டவரே, இந்த மக்கள் ದೇವರೇ, ಈ ಮಕ್ಕಳು ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவுக்காக, ನನಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ எனக்காக ಯೇಸುವಿಗಾಗಿ, நொறுக்கப்பட்ட அந்த ನನಗಾಗಿ இயேசுவுக்காக, ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟಂತ ಯೇಸುವಿಗಾಗಿ, எனக்காக ரத்தத்தை சிந்தின ನನಗಾಗಿ இயேசுவுக்காக, ರಕ್ತ ಚೆಲ್ಲಿದ ಯೇಸುವಿಗಾಗಿ, இந்த ரத்தத்தை குடிக்க பாக்கியத்தை தந்த ಈ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯೋದಕ್ಕೆ இயேசுவுக்காக, ಭಾಗ್ಯ ಕೊಟ್ಟ இந்த ಯೇಸುವಿಗಾಗಿ, மாம்சத்தை புசிக்க ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாக்கியத்தை ಈ தந்த ಮಾಂಸ ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಭಾಗ್ಯ இயேசுவுக்காக ಕೊಟ್ಟಂತ ಯೇಸುವಿಗಾಗಿ நான் எழும்பி ನಾನು பிரகாசிக்கிறேன், ಎದ್ದು நான் ಪ್ರಕಾಶಿಸುತ್ತೇನೆ. எழும்பி ನಾನು பிரகாசிக்கிறேன். ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತೇನೆ. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, ಜೀವಿಸಿದವರು ಯೇಸುವಿಗೆ, மரித்தாலும் இயேசுவுக்கே, ಸತ್ತರೂ ಯೇಸುವಿಗೆ, இருந்தாலும் என் சரீரத்தின் மூலியமா ಇದ್ದರೂ ஆண்டவர் ನನ್ನ நாம ಶರೀರದ மகிமைப்படணும், ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. மரித்தாலும் என் சரீரத்தின் மூலியமா ಸತ್ತರೂ ஆண்டவர் ನನ್ನ நாம ಶರೀರದ ಮೂಲಕವಾಗಿ மகிமைப்படணும். ದೇವರ ನಾಮ அந்த ಮಹಿಮೆಹೊಂದಲ್ಪಡಬೇಕು. வைராக்கியத்துல எழும்ப, ಆ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಎದ್ದು அந்த ಹೇಳುತ್ತೇನೆ. வாஞ்சையோடு எழும்ப, ಆ ಆಸಕ್ತಿಯಿಂದ ಎದ್ದು ಹೇಳುತ್ತೇನೆ. அந்த ஒரு தாகத்தோடு எழும்ப, ಆ ದಾಹದಿಂದ ಎದ್ದು ಹೇಳುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை
ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು எங்க சபை பிள்ளைங்களுக்கு ನಮ್ಮ ಸಭೆ தாரும். ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಿಸು. எங்க பிள்ளைங்களுக்கு ನಮ್ಮ தாரும். ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಿಸು. ஆண்டரே, ದೇವರೇ, உலகத்துல என்னத்தை சாதித்தாலும் ஆண்டவரே, ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಸಾಧಿಸಿದರೂ ಕೂಡ அது எது லாபம் இல்ல, ಯಾವುದು ಲಾಭವಿಲ್ಲ, எது பிரயோஜனம் இல்ல. ಯಾವುದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஆனா இந்த உலகத்துல உனக்காக கட்டும்போது ಆದರೆ ಲೋಕದಲ್ಲಿ ನಿನಗಾಗಿ அது ಕಟ್ಟುವಾಗ பரலோகத்துல கட்டப்படுமே. ಪರಲೋಕದಲ್ಲಿ அது ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. பரலோகத்துல கட்டப்படுமே. ಪರಲೋಕದಲ್ಲಿ அது ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. பரலோகத்துல கட்டப்படுமே. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ அப்படிப்பட்ட ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. கற்ற ஒரு பாக்கியம் இந்த சபை மக்களுக்கு தாரும். ಭಾಗ್ಯ ಈ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡಿಸು. நீ தர போறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ಕೊಡುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ நீ தர போகிறீங்களே, ನೀವು ಕೊಡಲಿಕ್ಕೆ நீ ಇದ್ದೀರಲ್ಲ, தர போகிறீங்களே, ಕೊಡಲಿಕ್ಕೆ ಇದ್ದೀರಲ್ಲ, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, உமக்கு ஸ்தோத்திரம் ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ஆண்டவரே. ದೇವರೇ, ஸ்தோத்திரம் அப்பா. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. அது மட்டும் இல்லப்பா, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಸ್ವಾಮಿ, மக்களை சுகமாய் கொண்டு ಮಕ್ಕಳನ್ನ வந்தீங்களே. ಕ್ಷೇಮಕರವಾಗಿ ತಂದು அதே விதத்துல போகும்போது ಅದೇ ವಿಧದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவங்க சுகமாய் போய் வீட்டுக்கு போய் ಕ್ಷೇಮದಿಂದ ಹೋಗಲಿಕ್ಕೆ சேரட்டும். ಮನೆ ಸೇರ್ಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಡು எந்த ಸ್ವಾಮಿ. தீங்குகள் ಯಾವುದೇ ಕೇಡುಗಳು இந்த மக்களை தொடாத ಈ ಮಕ್ಕಳನ್ನು விதத்தில் ಮುಟ್ಟದ ಹಾಗೆ இந்த மக்கள் சுத்தி ಈ ಮಕ್ಕಳು அவங்க ಸುತ್ತಲೂ, வாகனத்தின் சுத்தி ಅವರ ವಾಹನ ಸುತ್ತಲೂ, அங்க நடந்து போகிற ಅವರು சுத்தி ನಡೆದು ಹೋಗುವರೆಲ್ಲ ಸುತ್ತದಲ್ಲೂ உன் வேலியை போட்டு ನಿನ್ನ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿ ಕಾದುಕೋ. ஆசீர்வதி, ಆಶೀರ್ವದಿ, ஆசீர்வதி. ಆಶೀರ್ವದಿ. இந்த வாரத்துல நடக்கிற எல்லா ಈ ஜெபங்கள் ವಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ஆண்டவரே, எல்லா ஊழியங்கள், ಎಲ್ಲ ಮೂಲಗಳು, எல்லா ஆண்டவர் காரியங்கள், ಎಲ್ಲ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು எல்லா காரியங்களும் நாம மகிமைக்காக ನಿನ್ನ நடக்கட்டும். ಮಾಮನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಡೆಯಲಿ ಸ್ವಾಮಿ. நீயே நடத்தித்தார். ನೀನೇ ನಡೆಸಿಕೊ. அந்த காரியத்தின் மூலம் உன் நாம ಆ மகிமைப்படட்டும். ಕಾರ್ಯದ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೊಂದಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்திலே ಯೇಸು பிதாவே. ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களிலும் ஒன்றும் மறவாதே. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ, ಈ ಸಭೆಯೊಂದಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಇರಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್.